திருவாசகம் அப்படிங்கிறதே ஒரு பொக்கிஷம் தான். ஏன்னா, எந்த மொழியிலயும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த திருவாசகத்துக்கு உண்டு. இப்போ பக்தி பாடல்கள்னா என்ன? இறைவனை புகழ்ந்து பாடுவதாகவோ அல்லது தத்துவங்களை சொல்லக்கூடியதாகவோ தான் இருக்கும். இப்படி தான் எல்லா மொழிகள்லையும் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் திருவாசகத்தில் அப்படி இல்லை. இறைவனுக்கும் தனக்குமான நெருக்கமான உறவை உருக்கமாக பாடியிருப்பார் மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்திலிருந்து அடுத்தடுத்த வரிகளை கேட்கலாம் வாங்க. திருவாசகம், திரு அண்டப்பகுதி, திருச்சிற்றம்பலம். அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரம்மன்மால் காணா பெரியோன் காண்க, அற்புதன் காண்க, அநேகன் காண்க, சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க. அதாவது இறைவனின் உயர்ந்த நிலையை உண்மையாக அனுபவித்தவன் தான் அதை அறிந்து காண முடியும். இந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கூட காண முடியாத, அதாவது பெரிய பெரிய தெய்வங்களுக்கு கூட எட்டாத அந்த பரமனை நீங்களே அனுபவித்து காணுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு இடத்திலோ ஒரு ரூபத்திலோ இல்லாமல் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவர். அவரை சொற்களால் விவரிக்க முடியாது. ஆதி காலத்திலிருந்தே இருக்கும் அந்த இறைவனை நீங்களே அனுபவித்து உணருங்கள் என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். அடுத்தடுத்த வரிகளை அடுத்த பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.